சொரியாசிஸ்க்காக வந்திருந்தேன். 5 வருஷமாக இருந்தது. பார்க்காத இடமே இல்லை. இங்கே 1 மாதமாக தான் பார்த்தேன். பரவாயில்ல. சொரியாசிஸ் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம் தாண்டாம்மா. சரி, எப்படி இருக்கு இப்போ? இப்போ பரவாயில்ல. இப்போ நெத்தியில் மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு. ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு. வயிற்றில் வந்து கட்டி மாதிரி அது கொழுப்பு கட்டின்னு சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தேன் சார். எடுத்து கூட எனக்கு குணம் அவ்வளோ இருக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் போடுது, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, கால் வீக்கம், ஒரு வேலை செய்ய முடியாது நேட்டம். டாக்டருங்களாம் பார்த்து மாதம் மருந்து சாப்பிட்டு கூட எனக்கு நான் குணமே ஆகலை. எனக்கே ரொம்ப வருத்து போச்சு. அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கை. சின்ன சின்ன பசங்க இருக்குது, நான் என்ன பண்ண போறேன் ரொம்ப அழுதுன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். டாக்டர் சார் டிவியில் பார்த்துட்டு அவர் பேசுகிற வார்த்தை தான் எனக்கு இந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை தைரியம் கொடுத்துச்சு, எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. உங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் இருக்கிறவங்க மாசமாக இருக்காங்களான்னு கேட்பாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சார். அந்த மாதிரி இருந்துச்சு என் வயிறு. கல் அது என்னன்னு எனக்கு சொல்ல, ஆனால் வயிறு பெருசாக இருக்கும். ஒரு முழாமல் இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்கும் என் வயிறு. நான் என்ன சாப்பிட்ற வீட்டுக்கு அந்த சாப்பாடு தான் சார். இப்போ எவ்வளவோ குறைஞ்சிருக்குது வயிறு. அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு கடவுள் சார். நான் இங்கே செங்கல்பட்டில் இருக்குங்க, வெள்ளத்துலேருந்து வரோம். நான் நிறைய டாக்டருங்கிட்ட பார்த்துட்டேன். டைராய்டு வேறு இருக்குது எனக்கு. அது நான் காலையில் எழுந்தோடனே ஒரு மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு வேலை செய்ய முடியும். இப்போ அது டாக்டருக்கு மருந்து எடுத்துக்கிறதுலேருந்து அதை நான் தொடுறதே கிடையாது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் என் குணப்படுத்துகிறேன்னு சொன்னால் நான் டாக்டருக்கு மருந்து சாப்பிட்டுட்டு வந்துன்னு இருக்கிறேன். ஓரளவுக்கு நான் நடக்க முடியும், நடக்க மாட்டேன். வீட்டில் உக்காந்தபடியே எல்லா வேலையும் செய்வேன். இப்போ டாக்டர் மருந்து சாப்பிட்ட உடனே நானே நடக்கிறேன். எங்கள் பிள்ளைங்கள்லாம் திட்டுவாங்க. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்குங்க. எங்கள் பிள்ளைங்க திட்டுவாங்க, எழுந்து நடமானுவாங்க. நான் முட்டி வலி கொஞ்சம் ப்ராப்ளம். எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அதுக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு வராங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு வரேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கவலைலாம் என்ன, எனக்கு ஒரே கவலை. இப்போ நான் 115 கிலோ இருந்தேன், இப்போ 8 கிலோ குறைஞ்சிருக்கேன். நான் டாக்டர் மருந்து சாப்பிட்டு கடவுள் போல் என்னை இப்போ அவர் காப்பாற்றிட்டு வர்றாரு. நான் அவங்க சொன்னதை செஞ்சுட்டு வரேன், சாப்பிட்டுட்டு வரேன். சார் நான் மதுரா நகரத்து வரேங்க சார். என் குழந்தை 4 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆஸ்துமா நல்ல முன்னேற்றம். ரொம்ப நன்றி சார். அந்த பேஷண்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா சத்யம் சுந்தரம். அவர் வரும்போது பார்த்திங்கன்னா காதிலெல்லாம் புண்ணு, நீர் வடிகிறது அப்படின்னு மைல்டாக தான் வந்தார். நம்ம மெடிசன் கொடுத்து கண்டிப்பாக அதெல்லாம் அதிகம் ஆகும், அந்த கழிவுகள் வெளியேறி தான் குறையும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம். அது சொன்ன மாதிரி அவருக்கு அதிகம் ஆச்சு. ஃப்ளூயிட்லாம் நிறையா தலையிலலாம் கூட நீர் வந்தது. அப்புறம் அடுத்த முறையே ஒரு 10 டேஸில் வந்தார். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அவன் ஒரு மாதிரி கண்ணாடி மாடி நின்று கூட பார்த்து அழுவான் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த அளவுக்கு நீங்கள் அவனை டிப்ரெஸ் பண்ணாதீங்க, அவன் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அவனுக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த நீர் ஒழுகிறது, அந்த தோல் உரியறது, காதல் புண்ணு, அது எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வரப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ ஒரு 20 நாளைக்கு அப்புறம் ரொம்ப கண்ணிலே பார்க்க முடியலைங்க சார். யாருக்கிட்டையும் காமிக்க கூட மாட்டேன். குழந்தைய வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். தலை ஃபுல்லாக புண்ணாயிடும். இப்போ பரவாயில்லைங்க சார். நான் முயற்சி பண்ணுறேன். அவன் என்ன மாதிரி கிளியராக ஆகிற வரைக்கும் இந்த மருந்தை விட்டு நான் போக மாட்டேங்க சார். ரொம்ப முயற்சி பண்ணி அவன் கொடுத்துட்ருக்கேன். அவனே சாமிக்கிட்ட வச்சு தான் சார் குடிப்பான், காலையிலையும் நைட்டும். 10 வருஷமாகவே தோல் மேலே அந்த ட்ரீட்மெண்ட், இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மெண்ட் பூசினா நார்மலாகிடுவாங்க சார். நம்மள மாதிரி மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டான்னா மறுபடியும் அது மாதிரி வந்துடும், நிறைய அலர்ஜி மாதிரி. மறுபடியும் கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா மறுபடியும் நல்லா இருப்பாங்க சார். மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டான்னா அதை வந்துடும். இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக தான் சார் இருக்கான். பாதி நாங்கள் குணமாகிடுச்சிங்க சார். நாங்கள் முயற்சி பண்ணி ரொம்ப குணமாகி எங்களை மாதிரி நார்மலாக வெளியில் அவன் எங்கேயுமே போகிறதில்லைங்க சார். அவனே போகிறதில்ல. நாங்களே கூப்பிட்டாலும் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலும் உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க சார். இப்போ பரவாயில்லைங்க சார். நான் சார் நான் முஜிபுர் ரஹ்மான், இங்கே ஊட்டியில் வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. நம்ம இங்கே டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். நம்ம 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காட்டி மறுபடியும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 10 நாள்லேயே
அது கொஞ்சம் சரியாக ஆரம்பித்து இப்போ குழந்தை பிறந்து நல்லாயிருக்கு. பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு.